விஜய்க்கு நான் வந்து பொதுவா அஜித் ஃபேன். ஓகே. அஜித் சாரோட ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சாரை. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக எனக்கு அஜித் சார் எப்படி பிடிச்சதுன்னா, நான் வந்து எங்கள் அப்பா தான் நிக்காட்ஸோட இன்சார்ஜ். சார் என்ன படம் பண்ணாலும் எங்கள் அப்பா தான் பண்ணுவார். ஸோ சாரும் எங்கள் அப்பாவும் க்ளோஸு. நிக்காட்ஸ் கூட யாரோட நான் மறந்துட்டேன் அதெல்லாம். ஸோ அவரை பார்க்கணுன்றதுனால அப்போ நான் வந்து 4th or 5th ஸ்கூல் லீவு போட்டுட்டு போகிறேன். நாங்கள் அப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அஜித் சார் வந்து அஜித் சாரோட எல்லா படமும் கலசா அப்படிங்கிற ஒரு தேட்டர்லேருந்து போகும். சில்க் மேம் வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடு தான் அந்த அஜித் சார் படம் மேக்ஸிமம் அங்கே தான் டப்பிங் போகும். அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து சார் வந்திருக்காரு, எழுந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஜஸ்ட் we are 5th or 4th தான், நானும் என் தம்பியும். சார் திட்டிட்டு, சாப்பிடும்போது நான் உங்களையே எழுந்திரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்படி குழந்தைங்களை எழுந்திரிக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு சார் தனி ரூமில் போய் சாப்பிடல, எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிட்டார். அப்போ தான் வந்து என்னன்னே தெரியாமல் அப்போ பிடிச்சது தான் அஜித் சார். ஓகே. ஸோ அதனால நான் வந்து அஜித் ஃபேன் தான்ப்பா. ஆனால் விஜய் இந்த சார் மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்து அப்புறம் அஜித் ஃபேன் ஆகலனா தான். ஆமாம், அதனால விவரம் தெரியாததுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அஜித் சார் தான். சரி, ஓகே. அதான் இப்போ ஜனநாயகக்காக பேசுறீங்க, அஜித் ஃபேன் நாங்கள் பேசினால. சரி, ஓகே. அஜித் படம் இப்போ ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, படமே வர மாட்டேங்குது, எப்போ வருமானு தெரியல. பாவம் தலைவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஃபேமிலியோட இருக்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம். எஸ் இல்லை, எனக்கு டோரியமான்